பிரைஸ் தி லார்ட். இதனால நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இங்க ஒரு ஸ்திரீ தன் பிள்ளை இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வாலிபன் அந்த பிள்ளை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த வழியா இயேசு வரும்போது சொல்றாரு, அவளை பார்த்து அவ கண்ணீரை பார்த்து அவர் மனதுருகிறாராம். ஒரு தாயோட கண்ணீர் அவ்வளோ விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை உருக வச்சிருக்கு. அந்த தாயோட கண்ணீர் உருக வச்சிருக்கு. ஆண்டவர் அதனாலதான் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, அழாதே என்று சொல்லி அவர் பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுந்திருக்க செய்றாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீரை காண்கிற தேவன் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.